ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 75. கூணல் வரும் விதம். தூங்கிடாதே இருக்க யமனை வெல்ல தூண்டுகிறேன் இன்னம் ஒரு தூச்சங்கேடு. ஏங்கிடாதே இருப்பீர் போகும் காலம் இறை வயிறு கீழ்பாக மேல் பாகத்தே. வாங்கிடாதே இருப்பீர் இந்திரியங்கள் வயிற்றளவு பின்பாகம் கரைந்ததானால் தேங்கிவிடும் இந்திரியம் கட்டில்லாமல் நீ தியங்கி நடுநேர் வளையும் கூணல் தானே. தூங்காது விழிப்புடன் இருந்து யமனை வெல்வதற்கும் இரவானிலை பெறுவதற்கும் இன்னும் ஒரு சூட்சமம் சொல்கின்றேன் கேள் மகனே. போகும் காலம் வரை பெண் மோகம் கொண்டு அதே ஏக்கத்தில் அலையாதே. பெண் போகத்தில் வயிறு மேலும் கீழும் ஏறி இறங்கி செயல்படுவதினால் இந்திரியம் வெளிப்படுகின்றது. அதனால் வயிற்றின் பின்பாகமான முதுகுத்தண்டில் தேங்கி பலம் தரும் இந்திரியம் கரைந்து போனால் உடம்பு கட்டில்லாமல் போகும் அப்பா. இப்படி இயங்கும் உடம்பில் முதுகுத்தண்டின் நடுபாகம் நேர் வளைந்து கூணல் ஏற்பட்டுவிடும். ஆதலால் இந்திரியங்களை காத்து உடம்பை உறுதியாக ஆக்கி கூன் வரா வண்ணம் நிமிர்ந்து அமர்ந்து வாசியோக தியானம் செய். அன்பே சிவம் அன்பே சிவம்.